அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம், திதியை பிடித்தால் நிதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திதி தேவதையோட ஒரு மந்திரத்துல இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 to 3 years பேக் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். என்னன்னா, உங்களோட பர்த் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட திதி தேவதை யாரு, அதற்குண்டான ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 பேருக்கு மேல இது வரைக்கும் வந்து அந்த திதி தேவதை மந்திரம் வந்து வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அதுல பயனடைஞ்சு நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக இன்னைக்கு இதை நான் பதிவிடுறேன் அப்படின்னா, அந்த திதி தேவதைக்கு உரிய கோவில்ல தான் வந்து இன்னைக்கு நான் உட்காந்து இந்த ஒரு வீடியோ வந்து பதிவிடுறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம் நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த கர்ம வினைகள்னால். அந்த கர்ம வினை அழிவதற்கு ஏதோ எனக்கு வந்து ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு சாமி எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், ஏதோ ஒரு தேவதை எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த தேவதை உங்களுக்கான தேவதை தான். அதுதான் திதி தேவதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை சுற்றி 15 திதிகள் இருப்பாங்க. வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அந்த 15 திதிகள் வந்து மாறி மாறி வருவாங்க. இத பத்தி நான் நெறைய வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நான் பேசியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப்லயும் பேசியிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா, அதோட வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னா, பேரளம் கிட்டத்தட்ட இந்த பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 1.4 கிலோமீட்டர்ல இந்த லலிதாம்பிகையோட சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க இங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா, பேரளம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க வரலாம். கூகுள்லயுமே வந்து ஸ்ரீ லலிதாம்பிகை டெம்பிள் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, திருமயிச்சரோட கூகுள் மேப் லொகேஷன் காட்டும். நீங்க இங்க அந்த லொகேஷன் வச்சும் வந்துரலாம். ஸோ இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகத்திய பெருமான் இங்க வந்து போயிருக்கிறாரு. அதாவது உலகமெங்கும் இப்ப பாடிட்டு இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் உருவான ஸ்தலம் இதுதான். ஸ்ரீ அயகிரீவர் அகத்திய பெருமானுக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் உபதேசிச்சு, இங்க இருக்கக்கூடிய அம்பாள போய் தரிசிச்சுட்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி, அகத்திய பெருமானும் லோபமுத்திரையுடன் அவங்களோட மனைவியுடன் இங்க வந்து அம்பாள தரிசிச்சு ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமும் இங்கதான் உருவாச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சூரிய பகவானுக்கு சாப விமோசனம் கிடைத்த இடம் இதுதான். அதே மாதிரி ஆயுள்காரகனான சனி பகவானும், அதே மாதிரி ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய யம தர்மரும் பிறந்த இடமும் இந்த ஸ்தலம் தான் சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்தலம். அதனால நீங்க இங்க எங்கேயாவது நீங்க சுத்தி இந்த பேரளம் சுத்தி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இல்ல நான் வந்து அப்படியே கும்பகோணத்தை சுத்தி ஒரு கோவில்லாம் வந்து பிளான் பண்றேன். போய் பார்க்கறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கோவிலும் நிச்சயமாக நீங்க விசிட் பண்ணுங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு வந்து இதோட ஸ்தலத்தோட அருமை தெரியல. ஏன்னா வெளிய இருந்து இப்ப கர்நாடகால இருந்து வராங்க, கேரளால இருந்து வராங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்தே இன்னும் பல பேருக்கு இங்க இந்த மாதிரியான ஒரு கோவில் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இங்க இருக்குன்றது தெரியல. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த திதி தேவதையை நீங்க வழிபடும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சும்மா சொல்லல. ஏகப்பட்ட பேர் அதுக்கான ஃபீட்பேக்ஸும் நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. வாங்கி அந்த மந்திரத்த டெய்லியும் சொல்லிட்டு வரும்போது. அது எப்படி அந்த மந்திரம் சொல்லணும்? ஸோ உங்களோட பர்த் டீட்டெயில்ஸ்க்கு என்னென்ன மாரியான நீங்க பிறந்த அந்த வருஷம், தேதி, மாதம், அண்ட் நீங்க பிறந்த நேரம், அண்ட் பிறந்த இடம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கான மந்திரம் என்ன அப்படின்றத ஆஃபீஸ் நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். டெய்லி நீங்க சொல்லிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கிறத, மிராக்கிள்ஸ் ஏற்படுறத உங்கனால வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்தலத்த விசிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க இங்க உள்ள வந்ததுக்கப்புறம், அங்க நீங்க விளக்கு போடுற மாதிரி இருக்கும். அம்பாளோட சன்னதிக்கு வெளிய. அதே மாதிரி இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அ சுவாமியோட சந்நிதி இருக்கு. இந்த சுவாமியோட சன்னதிக்கு வெளியும் வந்து நீங்க விளக்கு போடலாம். அந்த சுவாமி சன்னதிக்கு வந்து நீங்க வணங்கிட்டு, அர்ச்சனை பண்றதா இருந்தா நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு, அதே மாரி அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 15 திதி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த 15 திதி. அவங்களுக்கு காவலாக லலிதாம்பிகைக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த 15 திதிகள். அந்த 15 திதிகள் தான் உங்களுக்கு உண்டான ஒரு திதி தேவதையாக வருவாங்க. ஸோ நீங்க இந்த வளர்பிறை, தேய்பிறைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு என்ன தேவதை வருதுன்றத பார்த்து, அந்த மந்திரத்த தினமும் சொல்லிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்கன்றத தாண்டி சொல்லிட்டு வாங்க. என்ன மாரியான மாற்றங்கள் நிகழ்ந்தன்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. மீண்டும் இதே மாரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். குருவே சரணம். நான் பெங்களூர்லேருந்து பிரியா பேசுறேன். பிரதர் டிசம்பர்ல உங்ககிட்ட நான் இந்த அம் திதி தேவதை வழிபாடு பத்தியும், திதி தேவதை பத்தியும் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நீங்களும் எனக்கு குடுத்தீங்க. அந்த டேலேருந்து நான் திதி தேவதைய வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வீட்ல விளக்கேத்தி, அந்த விளக்க பார்த்து நான் அந்த மந்திரங்கள உச்சரிப்பேன். அந்த டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நெறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதில 2 விஷயம் நான் சொல்றேன். ஆ நான் அந்த மந்திரம் சொல்லி ஒரே மாசத்துல என்னோட வேலைய ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு கேஷ் ரிவார்ட் குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2 நாள் முன்னாடி எனக்கு என்னோட வேலை, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அத ரெகக்னைஸ் பண்ணி,
எனக்கு ப்ரமோஷனும் பின்ன சேலரி ஹைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு துவரிதா தேவி அம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இந்த சர்வீஸை நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நெறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர்.